நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல். கதிர் இருள் பொழுது 5. காவலர் தலைவன் வந்து செய்மேலேயே நின்று தலைவணங்கி, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அரசே என்றான். சேடி விஷாலியின் ஆடைகளை சீரமைத்தாள். இன்னொருத்தி அவள் படைப்பண்ணம் உண்ட இலைகளையும் தொன்னைகளையும் அகற்றினாள். கூந்தலை சீரமைத்து விஷாலி நிமிர்ந்து அமர்ந்தாள். தொலைவில் ஹரிதர் வழி நடத்த விகர்ணனும் குண்டாசியும் அவர்களுக்கு பின்னால் தாரையும் நடந்து வருவதை அவள் கண்டாள். அவர்களுக்கு முன்னால் வீரன் ஒருவன் எதிரே எவரும் வராமல் விலக்கியபடி வந்தான். இடையில் அறிவிப்பு சங்கு செருகியிருந்தான். தொலைவில் நடந்தனையும் அசைவில்லேயே குண்டாசி மது அருந்தி இருக்கவில்லை என்று தெரிந்தது. ஆனால் அவன் நடையில் தளர்ச்சியும் கைகளில் நடுக்கமும் இருப்பதும் புலனாகியது. கூன் விழுந்து முன் வளைந்த மெலிந்த உடலில் தொங்கிய அணியாடைகள் முட்புதரில் சிக்கி காற்றில் உலைபவை என அசைந்தன. அவள் அவன் கால்களை நோக்கினாள். பறவை பாதங்கள் என அவை மெலிந்து எலும்பும் நார்களுமாக இருந்தன. ஒன்றன் பின் ஒன்றென வைக்கப்பட்ட சிற்றடிகள். அவள் நோக்கை விலக்கி கொண்டாள். கௌரவர் திரளில் ஒருவனாக தோன்றி மெல்ல தனி முகம் திரட்டி தெரிந்த விழிகள் என்றாகி விகர்ணன் அருகே வந்தான். அவர்களுக்கு பின்னால் தலையாடையால் முற்றிலும் முகம் மறைத்து வரும் தாரையை அவளுடைய சிற்றடிகளிலிருந்து அவள் அறிந்தாள். சிட்டுக்கால் என்றே அரண்மனையில் அவளுக்கு பெயர் என்று அவள் அறிந்திருந்தாள். சிற்றுணவு, நிலை கொள்ளாமை, சிறகடிப்பு, இவள் என் சிட்டு என்று காந்தாரி ஒரு முறை சிரித்தபடி சொன்னாள். ஆனால் பிற அரசியர் அச்சொல்லை களியாக்குதலாகவே பயன்படுத்தினர். கௌரவர் அரண்மனையை சிறுமியர் மன்று என்றே காளி சொல்வதுண்டு. மூத்த அன்னை சத்தியசேனைக்கே இன்னும் அகவை முதிரவில்லை. மடியில் வறுத்த பயிரை கட்டி வைத்து எவரும் பார்க்காமல் வாயிலிட்டு மெல்கிறார். தசார்னை ஒரு முறை கீழாடையை இரு கைகளாலும் பற்றியபடி சுழன்றாடியதை கண்டேன். அவர்களின் மருமகள்களை கை குழவி கால் கொண்டவர்கள் என்றே சொல்ல வேண்டும். விஷாலி சிரித்து, ஆம், அவர்கள் அனைவரிலும் உள்ள அந்த முதிராமை விந்தையானது என்றாள். காளி கரிய வாய்த்திருந்து நகைத்து, அரண்மனையின் தடித்த சுவர்களுக்குள் காலம் நகர்வதில்லை. காலம் நுழைவது சூழ்ந்திருக்கும் பொருட்களின் மாற்றத்தினூடாக, மொழியின் அலைகளினூடாக. இரண்டும் அங்கு மாற வாய்ப்பில்லை. எனவே மூப்பின்றி சிறுமியர் என்றே வாழ்ந்து விண் புகுவார்கள் அவர்கள். அங்கே விண் நுழைந்துள்ள அவர்களின் மூதன்னையரும் மூப்பில்லாதவர்களே என்றான். மூப்பு கொள்பவர்கள் அங்கே சாளரம் வழியே வெளியே நோக்கி அமர்ந்திருப்பவர்கள் மட்டும்தான். ஏன் என்று அறியாமல் நெஞ்சு திடுக்கிட, என்ன பேச்சு, விடு என்று கைவீசி அச்சொல்லை விஷாலி தவிர்த்தாள். தாரையின் முகம் அவள் நினைவில் எழவில்லை. என்னும் போதெல்லாம் அசலையும் பானுமதியும் தான் வந்து சென்றார்கள். மேலும் அருகே வந்தபோது தாரையின் நடையில் இருந்த சிறிய தாவலை அவள் பார்த்தாள். அரசியாக அத்தனை ஆண்டுகளாகியும் கூட நீள்நடை அவளுக்கு பழகவில்லை. சுமை கொண்டு செல்லும் சிற்றூர் பெண்கள் போன்ற அத்தாவல் அவளுக்குள் புன்னகையை எழுப்பியது. மறுகணமே அவள் முகத்தை அருகென கண்டாள். மிகச்சிறிய தாடையும் அழுந்திய கண்ண எலும்புகளும் கொண்ட கூர் முகம். உள்ளங்கையளவே அவள் முகம் இருப்பதை அவள் இருமுறை சொல்லி சிரித்திருக்கிறாள். மெலிந்த உதடுகள், கண் குழிக்குள் மின்னும் மணிகள். வெள்ளெளி என்று சில அரசியர் அவளை சொல்வதுண்டு. சிறுமியருக்குரிய கீச்சு குரல். உணர்வுகள் கொந்தளித்து உருமாறிக்கொண்டே இருக்கும். பேசும்போது எவராயினும் எட்டி கைகளை பற்றி கொள்ளவும், அக்கையை தன் நெஞ்சின் மேல் வைத்து தலை சரித்து சொல்லாடவும், உணர்வு மீதூறும் போது கட்டிக்கொள்ளவும் தோளில் முகம் புதைக்கவும் அவளால் இயலும். அரசு என்று ஆவது உடலை பிற உடல்களிலிருந்து அயல் என்று ஆக்குவதுதான். உடலுக்கு மேல் சித்தத்தின் வேலையொன்றை கட்டிக்கொள்வது அது. அரசி என தன்னை தடுத்து கொள்ளாமையால் அவள் அகவை முதிர்வு கொள்ளக்கூடும். ஆனால் அவர்களில் அவளே என்றும் சிறுமி. தன்னை சூழ்ந்து பிரிதொன்றால் அவள் வேலி கட்டி கொண்டிருக்கிறாள். சுவர்களால் மட்டும் அல்ல, வானத்தாலும் அரணிட்டு கொள்ள இயலும் என்ற காளியின் சொற்களை நினைவு கூர்ந்தாள். விகர்ணன் அருகே வந்து தலைவணங்கி, அங்க நாட்டின் அரசியை சந்திக்கும் நற்பொழுதுக்காக தெய்வங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நானும் என் இளையோனும் துணைவியும் தங்களை சந்திக்கும் பொருட்டு அஸ்தினபுரியிலிருந்து வந்திருக்கிறோம்.
இப்பொழுதை பரிசென பெற்றோம் என்றான். நலம் சூழ்க என்று அவள் அவனை வாழ்த்தினாள். குண்டாசி தளர்ந்த குரலில், இத்தருணத்திற்கு என் முன்னோருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். அரசி, தங்களை இவ்வாறு ஆலயத்தில் காக்க வைத்ததற்கு பொறுத்தருள வேண்டும் என்றான். ஆலயம் இனியோரை காண்பதற்கு உகந்த இடம் அல்லவா என்றாள் விருஷாலி. ஆலயத்தில் பிறரை தாழ் தொடலாகாது என்று நெறி. எனவே உள்ளத்தால் தொடுகிறேன் அரசி என்றான் குண்டாசி. அவள் புன்னகைத்து, உள்ளத்தால் உன் தலை தொடுகிறேன் இளையோனே என்றாள். தாரை அருகே வந்து வணங்கி, அருள் புரிக அன்னையே என்றாள். அவள் தாரையை இழுத்து தன் தோள் தொட்டு அணைத்து கொண்டாள். எப்படியடி இருக்கிறாய்? அரண்மனை இன்னும் சலிக்கவில்லையா உனக்கு? அண்மையில் மச்ச நாடு சென்றாயா? தலையிலிருந்து ஆடை நழுவி விழ சிறிய முகத்தை தூக்கி ஒளிரும் கண்களுடன் புன்னகைத்தபடி தாரை, மச்ச நாட்டிற்கு சென்று நோக்குகையில் நான் அறிந்த எதுவும் அங்கில்லை அரசி. அஸ்தினபுரிக்கு பெண் கொடுத்த குடி என்பதனாலேயே தந்தை பிற மச்சர் குடி அனைத்திற்கும் தலைவராகிவிட்டார். அஸ்தினபுரியின் பொருட்டு அவர் கப்பம் கொள்கிறார். 3 அடுக்கு மாளிகை கட்டி இருக்கிறார். புறவிகளும் யானைகளும் முற்றத்தில் நின்று இருக்கின்றன. 1000 அம்பிகள் சர்மாவதியில் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று என்னிடம் பெருமையுடன் சொன்னார். ஆகவே சென்ற 6 ஆண்டுகளாக நான் அங்கு செல்லவில்லை என்றாள். பேசும்போது அவள் புருவங்கள் நெளிவதையும் உடல் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏற்ப குழைவதையும் கண்டு சிரித்து, நன்று, நீ அவ்வாறே இருக்கிறாய். 1000 அம்பிக்கு தலைவனின் மகளாக மாற வேண்டியதில்லை என்றாள். இங்கு தங்களிடம் பேச வருவதாக இவர் சொன்னார். நானும் கிளம்புகிறேன் என்றேன். அதற்கு முறைமை இல்லை என்றார்கள். முறைமையை நான் வந்து சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லி தேரில் பாய்ந்து ஏறிக்கொண்டேன். கைப்பிடித்து இறக்கிவிட இயலாமல் தவித்தனர். கண்களை மூடி அமர்ந்து கொண்டேன். ஒன்றும் செய்வதற்கில்லை என்றாள் தாரை சிரித்து கொண்டே. உன்னை கண்டது நிறைவளிக்கிறது சிட்டு என்றாள் விருஷாலி. என்னை இப்போது பரல் என்கிறார்கள் என்று தாரை சிரித்தாள். ஏன் என்றாள் விருஷாலி. அதே இளைய யாதவர் இவளை பற்றி சொன்னது. அதை இவளே அனைவரிடமும் சொல்லி பரப்பி கொண்டிருக்கிறாள் என்றான் விகர்ணன். நல்ல பெயர், பரல் போல் ஒளியுடன் இருக்கிறாய் என்று விருஷாலி சொன்னாள். பரலை பற்றி ஒரு கதை உண்டு. பெரிய மீன்கள் அதை விழுங்க முடியாது. வாய்க்குள் சென்றால் கண் வழியாகவும் செவுள் வழியாகவும் வெளியே வந்துவிடும் என்றாள் தாரை. விருஷாலி உரக்கச் சிரித்து, நீ இன்று மாலை என்னுடனேயே தங்கு. தனி அரண்மனையில் அவர்கள் தங்கிக் கொள்ளட்டும் என்றாள். தாரை, உங்கள் முதுசேடி அவர் இருக்கிறாரா என்றாள். காளியை சொல்கிறாயா என்றாள் விருஷாலி. ஆம், அவருடன் நான் நிறைய உரையாடி இருக்கிறேன். ஒவ்வொரு சொல்லையும் நாம் அறியாது வேறேதோ கரவிடத்திலிருந்து அவர்கள் எடுக்கிறார்கள் என்று தோன்றும். உண்மையில் அவர்களுடன் ஒரு நாளாவது இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் வந்தேன் என்று தாரை சொன்னாள். விகர்ணனை நோக்கி அவள் விழி தூக்க அவன் அதை புரிந்து கொண்டு மேலும் தலை வணங்கி, தங்கள் பொழுதை நீட்டிக்க நான் விரும்பவில்லை, இது பொது இடம் என்றான். சொல்க என்றாள் விருஷாலி. நான் அங்க நாட்டு அரசரிடம் ஒரு சொல் உரைக்கவே வந்தேன். இன்னும் இங்கு இவ்வாறு இருப்பது அவருக்கு உகந்ததல்ல என்றான் விகர்ணன். அதை அறியாதவர் யார் என்று தலை தாழ்த்தியபடி விருஷாலி கேட்டாள். இங்கு மைந்தரும் நானும் நாளும் அதை கையறு நிலையில் நோக்கி கொண்டிருக்கிறோம். தெய்வங்களிடம் முறையிடுவதன்றி நாங்கள் செய்வது ஏதுமில்லை. அவையில் நிகழ்ந்ததை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். அரசி, அங்கே இளைய யாதவரை மூத்தவர் இழிவு செய்து விட்டார். நீட்டிய கையுடன் அவர் அவை நின்ற போது, நீங்களும் நிலமில்லாதவர் அல்லவா, உங்களுக்கென கேளுங்கள் என்றார். அவர் அவையிலிருந்து துயருடன் எழுந்து செல்லும் போது என்னால் இடைநாழி வரை கூட உடன் செல்ல இயலவில்லை. பின்னால் சென்று தயங்கி நின்றேன். தலை சுழன்று அமர்ந்து விட்டேன். என்னை மஞ்சத்தரைக்கு கொண்டு சென்றனர். மதுவருந்தி 3 இரவுகள் எங்கிருக்கிறேன் என்றே தெரியாமல் இருந்தேன் என்றான் விகர்ணன். நிகழ்ந்தது அறப்பிழை. குலப்பழி பெருகி கொண்டே இருக்கிறதே என உணர்ந்தேன். ஆனால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அணுகிய அனைவரிடமும் சினம் கொண்டேன். இவள் உடன் இருந்ததால் மட்டுமே உயிருடன் மீண்டேன். அவன் விழிகள் நீர் கொண்டவை என பளபளத்தன. விருஷாலி, ஆம், இவள் உனக்கு இறை கொடை என்றாள்.
விகர்ணன். அரசி, எவருக்கும் அங்கு நிகழ்ந்ததன் மெய்ப்பொருள் புரியவில்லை. மீண்டும் ஒரு குலமகள் அரசவை நடுவே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நம் குலத்து அன்னையின் கற்பை அவை நடுவே இழிவுபடுத்திய போது உடன் பிறந்தார் அனைவரும் முன்பு போலவே அதை நோக்கி மூடர் என அவை அமர்ந்திருந்தனர். அன்று போலவே பிதாமகரும் ஆசிரியரும் ஊமை பாவைகளென ஆயினர் என்றான். சத்திரியாவையில் இழிவுபடுத்தப்பட்டது நம் அன்னை மட்டுமல்ல, ஒரு குல மகள். இனி பிறக்கவிருக்கும் அஸ்தினபுரியின் அனைத்து பெண்டிரும் அவை சிறுமை கொண்டிருக்கின்றனர். இனி எந்த மன்றிலும் எந்த ஆணும் அன்னையையும் துணைவியையும் அவைக்கு வந்து தன் கருப்பை முளைக்கு புறச்சான்று சொல்க என்று ஆணையிட முடியும். எந்த மைந்தனையும் தாயை சொல்லி அவை விலக்கு செய்ய முடியும். கீழ்மையை மானுடருக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. அதை அவர்களே நன்கு அறிவார்கள். அதை செய்யலாகாது என முன்னோர் அளித்த ஆணையை மட்டும் சற்று வேலை உடைத்து விட்டால் போதும். திரண்டு பெருக்கெடுக்கும். நம் சிறுமதியும் தன்னலமும் பெருவிழைவும். அந்த அவையில் எனக்கு குரல் இல்லை. அரசி, இதை எங்குதான் நான் சொல்வது? எனக்கு இருக்கும் இடம் இன்னமும் நெஞ்சில் அனல் எஞ்சும் அங்கரவைதான் என்று இவள் சொன்னாள். விருஷாலி ஒன்றும் சொல்லாமல் நிலம் நோக்கி விழி சரித்திருந்தாள். ஆம், அன்று அவையில் அவரும் தான் கீழ்ச்சொல் எடுத்தார். ஆனால் அதன் பொருட்டு இங்கு எரிந்தழுகிறார். அந்த அனலை நோக்கி பேச வேண்டும் என்றே வந்தேன் என்றான் விகர்ணன். விருஷாலி தாரையை பார்த்து, ஆனால் அவர் என்ன செய்ய முடியும் என்றாள். அஸ்தினபுரியின் அரசரிடம் இன்னும் ஒரு சொல் உரைக்கும் இடம் அங்க நாட்டரசருக்கு மட்டுமே உள்ளது. பிதாமகரும் ஆசிரியர்களும் அமைச்சர் விதுரரும் தோற்றுவிட்டனர். அன்னையும் தந்தையும் அகன்றுவிட்டனர். இனி தோழர் என்று உரைக்கப்படும் ஒருவர் சொல் மட்டுமே அவர் செவி வரைக்கும் செல்ல முடியும். விருஷாலி, அச்சொல்லை கேட்கும் நிலையில் உள்ளாரா அரசர் என்றாள். கலி அவரை கவ்வியுள்ளது என்றார்கள். அவரில் எழுந்து பேசுவது மானுடரை காலடியில் சிற்றெரும்புகள் என்றாக்கும் பெருந்தெய்வம் என்று சூதன் இங்கே பாடினான் என்றாள். தாரை தயங்க விகர்ணன், அவர் சொல்வதை கேட்பார் என நம்புவதன்றி வேறு வழி இல்லை அரசி. குண்டாசி நடுங்கும் உரத்த குரலில், நான் சொல்கிறேன் என்றான். இளையோனே, நீ பேசாதே என்றான் விகர்ணன். குண்டாசி அவனை கையால் விலக்கி ஓனான் என தலை முந்தி நீள உதடுகள் துடிக்க, ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? மூத்தவர் துரியோதனருள் கூடிய அதே இருளில் ஒரு பகுதி அங்கரிடமும் உள்ளது. ஆம், அதனால்தான். இளையோனே என்றான் விகர்ணன். விருஷாலி அவனை கை அமர்த்தி, அவன் சொல்லட்டும் என்றான். நான் 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 என குண்டாசி திக்கினான். நான் சொல்வது அதனால்தான். அவ்விருளால் அங்கர் மேலும் அரசருக்கு அணுக்கமாக இருக்க முடியும். ஒரு சொல்லேனும் அவர் செவியில் போட முடியும். ஏனென்றால் 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 நாகம் 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 என்றான். நான் தடுமாற கைகளை வீசி, ஏனென்றால் கருநாகத்தை அரச நாகமே ஆள முடியும். வாசுகியின் நஞ்சை முறிக்க சேட நஞ்சு வேண்டும். அதன் பொருட்டே வந்தோம் என்ற பின், நான் சொல்வது என்னவென்றால் என்றான். என்ன சொல்கிறாய் என்று விகர்ணன் குண்டாசியின் தோளை பற்றினான். நான் மது அருந்துவதே என் நாவில் எழுவதை சொல்வதன் பொருட்டுத்தான். இப்போது கூட ஒரு மிடர அருந்திவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். அந்த தெய்வம் துணையில்லாமல் என்னால் உளம் ஓட்ட முடியாது என்று குண்டாசி சொன்னான். ஏனென்றால் நான் ஒரு சிறிய நாகம், நஞ்சற்ற புழு போன்ற நாகம், தலை தூக்க முடியாத உரகம். விகர்ணன் சினத்துடன், போதும் என்றான். ஆம், அவ்வளவுதான் நான் சொல்ல வருவது என்றான். இனி நீ வாய் திறக்க வேண்டாம். மூத்தவரிடம் நானே பேசிக்கொள்கிறேன். அரசி உடன் இருப்பார் என்றான் விகர்ணன். விருஷாலி, நான் அவரிடம் சொல்வதற்கு ஏதுமில்லை. நாங்கள் இருவரும் அவரிடமிருந்து நெடுந்தூரம் அகன்றிருக்கிறோம். அதற்கு இங்குள்ள சடங்கையும் முறைமையையும் சுட்டி காட்டலாம். ஆனால் அதை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் கரைகளுக்கு ஒதுங்கி கொண்டோம் என்பதே உண்மை என்றாள். எங்களுக்கென ஒரு தருணத்தை உருவாக்கி அளிப்பதாக அமைச்சர் ஹரித்தர் கூறியிருக்கிறார். நாங்கள் அவரை சந்திக்கையில் நீங்களும் உடன் இருக்க வேண்டும். அங்கு நிகழ்ந்தனவற்றை முழுமையான வடிவில் அங்கர் இன்னும் அறிந்திருக்க மாட்டார். அவற்றை நாம் சொன்னாலே போதும் என்றான் விகர்ணன்.
யாதவ அரசி சிறுமை செய்யப்பட்டதறிந்தால் அவருள் வாழும் நாகம் எழும் என்று குண்டாசி சொன்னான். விஷாலி அவனை பார்த்ததும் விழி திருப்பிக் கொண்டாள். விகர்ணன் ஏன் என்றான். தாரை அவனிடம் விழி காட்டி அடக்கினாள். விகர்ணன் இப்போது கூட அஸ்தினபுரியில் அறம் திகழச் செய்ய வாய்ப்புள்ளது அரசி. அரசரிடம் அங்கர் வந்தமர்ந்து பேசட்டும். அரசர் ஒப்பவில்லை என்றால் அஸ்தினபுரிக்கு வந்து குழுமி இருக்கும் வைதிகர்களிடம் அறம் உரைக்கட்டும். அஸ்தினபுரியில் போர் எழுகைக்காக புருஷமேத வேள்வி நிகழ்த்துவதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வேள்வி சாலையின் சொல் சூழ்கையின் போது அனைத்து தரப்புகளும் ஒலிக்க இடம் அளித்தாக வேண்டும். அதில் இளைய யாதவர் வந்து அமரவிருப்பதாக பேசப்படுகிறது. அந்த அவையில் அங்க நாட்டரசர் வந்து தன் உள்ளத்தை பேச வேண்டும் என்றான் விகர்ணன். வேள்வி எண்ணத்தை பகிர்ந்து உண்ட பின்னரே போருக்கென வாழ் தூக்கி வஞ்சினம் உரைப்பார்கள். அந்த அன்னத்தில் ஒரு வாயேனும் அங்கர் உண்டாக வேண்டும். அப்போது மட்டுமே அவர் சத்திரியர் என்று வைதீக அவையால் ஏற்றுக்கொள்ளப்படுவார். அதன் பொருட்டும் அவர் அஸ்தினபுரிக்கு வர வேண்டும் என அவன் தொடர்ந்தான். அவரை அவையமரச் செய்ய மாதுளர் சகுனியும் கணிகரும் மறுக்கலாம், சத்திரியர் எதிர்க்கலாம். ஆனால் அதை அரசரிடம் அங்கர் கோரி பெற வேண்டும். வைதிகர் அவையில் அன்னை பொருட்டு ஒரு சொல்லையேனும் அங்கர் கூற வேண்டும். ஆம், வில்லேந்த தெரிந்தவன் நாவில் சொற்களும் கூர்கொள்ளும் என்றான் குண்டாசி. விகர்ணன் இப்போரை தடுக்க முடியவில்லை என்றால் ஒரு சொல்லையேனும் வைதிகர் நாவிலிருந்து அங்கர் கேட்டு பெற வேண்டும் அரசி என்றான். இப்போர் அரசர்களுக்கு எதிரானதே ஒழிய அரச மைந்தர்களுக்கு எதிரானதல்ல, பெண்டிருக்கு எதிரானது அல்ல. அவை நடுவே குலமகள் இழிவு செய்யப்பட்டதை சுட்டி வைதிகர்களை உளம் குன்றச் செய்தால் அதை நிகர் செய்யும் பொருட்டு இந்த சொல்லை அவர்கள் அளிப்பார்கள். எங்கள் மைந்தர் உயிருக்கான உறுதியையாவது ஹஸ்தினபுரியின் அரசரிடமிருந்து அங்கர் பெற்று எங்களுக்கு அளிக்க வேண்டும். இனி நாங்கள் மன்றாடுவதற்கு பிரிதொரு இடம் இல்லை. விஷாலி பெரும் மூச்சு விட்டாள். விகர்ணன் விசை தாழ்ந்து தளர்ந்த குரலில், அரசி, போருக்கென சில நெறிகளை வேத மரபு வகுத்துள்ளது. அந்தனரும் ஆணெறிகளும் கற்பரசியரும் இளமைந்தரும் விளைவயல்களும் பேணப்பட வேண்டும். நீர்நிலைகளும் சாலைகளும் அழிக்கப்படலாகாது. இளமைந்தர் என்பதில் எங்கள் மைந்தரும் அடக்கம் என்று அந்தனரவையில் அங்க நாட்டு அரசர் சொல்ல வேண்டும். இத்தருணத்தில் இனி நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு பெரிதொன்றும் இல்லை என்றான் குண்டாசி. யாதவ அரசிக்கு இழைக்கப்பட்ட சிறுமைக்கு நிகர் மாற்றாக இந்த கொடையை அவர்களிடமிருந்து அங்கர் கேட்டு பெற வேண்டும் என்றான் குண்டாசி. விகர்ணன் அவனை நோக்கி பல்லை கடித்தான். விஷாலி, அவரை எவ்வண்ணம் சந்திக்கவிருக்கிறோம் என தெரியவில்லை. இங்கே ஆலயத்தில் சந்திப்பதில் மட்டுமே முறைமை தடை என ஏதுமில்லை என்றாள். தாரை, அதை நான் ஹரிதரிடம் பேசிக் கொள்கிறேன் என்றாள். குண்டாசி, என்னுள் மது இறங்கத் தொடங்குகிறது. நான் நிகர் நிலை அடைந்தால் தீயவனாக ஆகிவிடுகிறேன் என்று சொல்லப்படுவதுண்டு என நகைத்தான். அவன் வாயில் பற்கள் பெரும்பாலும் முதிர்ந்திருந்தமையால் சிரித்த போது அது குகை போல திறந்து மூடிய போது அழுந்தி மூக்கு தொங்குவது போல தெரிந்தது. உடனே மது அருந்தியாக வேண்டும். நல்லூழாக தேரிலும் சிறிது மது வைத்திருக்க பாகனிடம் சொல்லியிருக்கிறேன் என்றான். அரசவைகளில் நீ சொல்லெடுக்க வேண்டியதில்லை இளையோனே என்றான் விகர்ணன். நான் நாகம், நான் நீட்டலாகாது என்று என்னிடம் சொல்ல வேண்டியதில்லை. மானாகம் விரும்பினால் என்னை உண்ணட்டும், அதன் வயிற்றுக்குள் வாழ்கிறேன் என்றான் குண்டாசி. சீரும் ஒலியெழச் சிரித்து, நான் வந்ததே அவரிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று தான். அன்று கேட்டு இருக்க வேண்டும். இப்போது எப்போது என்றவன் கையை காற்றில் நிறுத்தி, பாஞ்சாலத்தரசி அவை சிறுமை செய்யப்பட்ட போது. அன்று 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 கேட்டிருக்க வேண்டும். அன்று நான் மது அருந்தி படுத்துவிட்டேன். என்னை அறையிலிட்டு பூட்டிவிட்டனர். நான் எழுந்தபோது அங்கர் சம்பாபுரிக்கு கிளம்பிவிட்டார் என்றனர் என்றான். அவன் முகம் சிவந்து கண்கள் வெறித்தன. அன்று கேட்டிருந்தால் இவ்வினா இத்தனை நஞ்சு கொண்டிருக்காது. இன்று இது என் உடலெங்கும் பரவி வளர்ந்திருக்கிறது. அன்று அன்று அவன் விஷாலியின் அருகே தன் முகத்தை கொண்டு வந்தான். தாடி இல்லையேல் அது வெறும் மண்டையோடு என அவளுக்கு தோன்றியது. அன்று கேட்டிருந்தால் அழுதிருப்பேன். இன்று சிரித்து கொண்டே கேட்பேன். ஐவருக்கும் பத்தினி அவள் என்றால் இவள் யார் அங்கரே என்று.
அங்கு பழி கொண்டால் இங்கு நிகர் செய்ய வேண்டும் கருணாகரே என்று. ஹெஹெஹெஹே. அவன் சிரித்து இருமினான். விகர்ணன் போதும் என்றான். ஆம் போதும், ஆனால் நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றான் குண்டாசி. நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, செல்க என்றான் விகர்ணன். சம்படை என்று ஒருத்தி, அவளும் அன்னைதான். அவள் உருகி உருகி செத்தாள். அவள் பாலை நிலத்தை நோக்கி கொண்டிருந்தாள், ஒரு சாளரத்தினூடாக. ஆனால் அவன் கைகளை காற்றில் அசைத்தான். அவளுக்கு மது தேவையாக இருக்கவில்லை. குருதி நொதித்து புளிக்கும் என்றால் அதுவே மதுவென உடல் நிறைக்கும். அவர்களுக்கு மது தேவையில்லை. விகர்ணன் கையசைக்க அருகே வந்த காவலனிடம், அரசரை தேருக்கு அழைத்து செல்க என்றான். தேரில் ஏறுவதற்கு முன் ஒரு சொல், அதாவது நான் அங்கரிடம் கேட்க வேண்டியது. குருதி நஞ்சாக வேண்டும் என்றால் அதை உரை குத்த முதற் துளி நம்முள் இருக்க வேண்டும் அல்லவா? அங்கரே, அழகரே, வில்லவரே, முதற் துளி நஞ்சு எங்குள்ளது? உங்கள் குருதி புளிக்கும் அந்த முதற் துளி. அவன் மேலாடையை சீரமைத்து, நான் என்ன சொன்னேன் என்றான். செல்க, தேரில் மது உள்ளது என்றான் விகர்ணன். ஆம், என் உடலில் மது குறைகிறது, அதனால்தான் உளரத் தொடங்குகிறேன். செல்வோம் என்ற குண்டாசி காவலன் தோளை பற்றியபடி நடந்தான். கோன் விழுந்த உடலும் தொங்கியாடும் கைகளுமாக அவன் செல்வதை விகர்ணன் நோக்கி நின்ற பின் பெருமூச்சுடன், பொறுத்தருள்க அரசி, அவர் அங்க நாட்டரசரை சந்தித்துவிடக் கூடாது, அதை கருத்தில் கொள்க. என் நச்சு சொற்களை அவரிடம் சொல்லிவிடக் கூடும் என்றாள் தாரை. சந்தித்தாலும் ஒன்றுமில்லையடி, அவர் இவனிடமிருந்து விரும்புவதே இத்தகைய முட்களைத்தான் என நினைக்கிறேன் என்றாள் விஷாலி. அவர்கள் ஆலயத்தை விட்டு வெளியே வந்தபோது அங்கு நின்றிருந்த ஹரிதர் தலை வணங்கி, தங்களுக்குரிய தேர்கள் ஒருங்கியுள்ளன அரசே என்று விகர்ணனிடம் சொன்னார். விஷாலி, இவள் என்னுடன் வரட்டும் என்றாள். தாரை, ஆம், நான் அரசையுடன் சென்று தங்குகிறேன், என்னை அங்கே வந்து சந்தியுங்கள், என் திட்டத்தை சொல்கிறேன் என்றாள். ஹரிதர் முறைமைப்படி என்று சொல்லத் தொடங்க, முறைமையா? நான் மச்சர்குடி பெண், எங்கள் முறைமைகள் வேறு என்றாள் தாரை. ஹரிதர் புன்னகைத்து மீண்டும் தலை வணங்கினர். அவர்கள் தேர்களில் ஏறிக்கொண்டனர். விகர்ணனும் குண்டாசியும் ஊர்ந்த தேர் முன்னால் செல்ல, தொடர்ந்து விஷாலி தாரையுடன் ஏறிக்கொண்ட அரச தேர் சென்றது. அருகே 3வது பெருந்தெருவில்தான் எங்களுக்கு அளிக்கப்பட்ட மாளிகை அரசி. அரசர்கள் வந்தால் தங்குவதற்காக கட்டப்பட்டது. அரக்குமணம் மாறாதது என்றாள் தாரை. விஷாலி வெளியே நோக்கி, கொம்பொலியா என்றாள். தாரை, எங்கே என்றாள். இளவரசர்களுக்குரியது என்று விஷாலி சொன்னாள். இந்த பொழுதில் அவர்கள் இங்கு வர வாய்ப்பே இல்லையே. தாரை, ஒருவேளை எங்களை பார்க்கவென்று வரக்கூடும் என்றாள். இங்கு எவரும் முறைமைகளை மீறுவதில்லை என்றாள் விஷாலி. புறவையில் காவலர் தலைவன் அவளை நோக்கி வந்து தேர் அருகே விரைவழிந்தான். என்ன என்று விஷாலி கேட்டாள். அரசி, பட்டத்து இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார். வேட்டைக்கு சென்றவர் இங்கு அஸ்தினபுரியின் இளைய அரசர்கள் வந்திருப்பதை அறிந்து வழி திரும்பினார். அவள் விழிகளை நோக்கிய பின், ஆம், சிறு முறைமை மீறல், ஆனால் அவர் அதற்கு முடிவெடுத்திருக்கிறார் என்றான். விஷாலி தெருவின் முகப்பில் கரிய குதிரையில் அறிவிப்பு கொம்பை ஊதியபடி முதற்காவலன் வருவதை கண்டாள். பின்னர் வளைவு திரும்பி 7 புறவிகள் வந்தன. வெண்புறவியில் வெண்ணிற ஆடையும் தலையணியும் வெள்ளி அணிகளுமாக விஷசேனன் அமர்ந்திருந்தான். முன்னால் சென்று கொண்டிருந்த தேர் நிற்பதற்குள் அதிலிருந்து குண்டாசி பாய்ந்து தெருப்புழுதியில் வீசப்பட்டது போல விழுந்தான். மேலாடை நழுவ கையூன்றி எழுந்து 2 கைகளையும் விரித்து உடல் நடுங்க நின்றான். கைகளை தலைக்கு மேல் கூப்பி, மூத்தவரே, அங்கரே என்று கூவினான். ஹஸ்தினபுரியில் கதிரவன் துணைவர அன்று நுழைந்த அதே கோலம். ஆம், நீங்கள் என்றும் இருப்பவர், காலத்தை ஆக்கி விளையாடும் நாளவன் நீங்கள் என்றான். கைகள் பதற திரும்பி தேரிலிருந்து இறங்கிய விகர்ணனை நோக்கி, நோக்குக, அந்த செம்பொன் கவசம், மணிக்குண்டலம், அதே கதிரெழு பேரழகு என்ற பின், எந்தையே எந்தையே என்றபடி என்று அழுதுபடி ஓடினான்.
குண்டாசி தலைக்கு மேல் கை கூப்பியபடி தடுமாறி திசை குலைந்த கால்களுடன் ஓடிச் சென்று புறவையிலிருந்து இறங்கிய விருஷசேனனின் கால்களில் குப்புற விழுந்தான். அவனைத் தொடர்ந்து ஹரிதரும் சிற்றமைச்சர்களும் ஓடி வந்து தயங்கி நின்றனர். அரசே! பதறியபடி விருஷசேனன் குனிந்து அவனை தூக்கி கொள்ள குண்டாசி விருஷசேனனின் மார்பில் முகம் பதித்து கைகளை கூப்பியபடி நரைத்த தாடி அசைய விம்மி அழுதான். விகர்ணன் கை கூப்பியபடி விருஷசேனனை அணுகினான். தாரை கண்களில் பளபளப்புடன் அதை நோக்கி அமர்ந்திருந்தாள். விஷாலி, நாம் செல்வோம் என்றாள்.